ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வார்த்தையும் வாழ்க்கையும் 35வது செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் ஆசிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் உயிர்த்தெழுந்த தேவனை நம்ம உள்ளத்துல ஆராதித்துக் கொண்டிருக்கிறபடினாலே இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்ம வாழ்க்கையிலே பிரதிபலிக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த நாளிலும் கூட காலம் கடைசி காலமா இருக்கிறபடினால வேதத்துல சொல்லப்பட்ட தீர்க்கதரிசியாய் உரைக்கப்பட்ட எல்லா காரியம் நிறைவேறி கொண்டிருக்கு. கடல் நிதானமா இல்லை, வியாதி பெருகி கொண்டிருக்கிறது, அன்பு தணிந்து போய் கொண்டிருக்கிறது, யுத்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்படி அநேக வேதத்தில் சொல்லப்பட்ட வெளிப்பாடுகளை எல்லாம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த நாள்ல நாம் தியானிக்க போற பகுதி என்னவென்றால் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31 40வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆசீர்வாதம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவர்களாக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவர்களாக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்துக் கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவர்களாக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார். இந்த பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது நமக்கு மரணத்துக்கு பின்பாக ஒரு நியாய தீர்ப்பு உண்டு என்பதை நம்ம புரிந்திருக்கிறோம். ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அதை தான் நம்ம இந்த நாள்ல தியானிக்க போறோம். தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? மனுக்குலத்துல தேவன் மனிதர்களையும் மனுஷியும் உருவாக்கி இந்த உலகத்தை ஆளுகை செய்வதற்காக அனுமதித்த தேவன் கடைசி காலங்களிலே தேவன் மனுக்குலத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்? ஒரு ஆவிக்குரிய மனிதனாய் அல்லது ஒரு நற்சாட்சி பெற்ற மனிதனாய் இருக்கிறவனிடத்துல தேவனுடைய எதிர்பார்ப்பை தான் இந்த நாள்ல நம்ம பார்க்க போகிறோம். கடைசி காலத்துல ஒரு வருகையிலே 2 வகையாய் பிரிக்கப்படும். 32வது வசனத்துல சகல ஜனங்களும் அவர்களுக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவர் செம்பறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து 2 விதமாய் பிரிக்கிறார். தேவனுக்கு பிரியமாய் நடந்தவர்கள் ஒரு பகுதியில, தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டவர்கள் ஒரு பகுதி என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இன்னைக்கு அதை ஒப்பிட்டு பார்க்கிறேன். 2 வகையாய் பிரிக்கிறார் ஜனங்களை. பிரிக்கும் பொழுது நாம் எந்த பகுதியில இருக்கிறோம் என்பதை தான் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவன் இந்த பகுதியில சொல்லி எதிர்பார்க்கிற காரியத்தை தான் நம்ம இங்க பார்க்கிறோம். என்ன சொல்றாரு? இது யாருக்கு சொல்றாரு? 4வது வசனத்துல, அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்றார். இது யாருக்கு சொல்றாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு பாவ அறிக்கை செய்து ஞானஸ்நானம் எடுத்து விடுதலை பெற்று தேவனுக்காக சாட்சியா வாழுகிறவர்களுக்கு தான் இது சொல்லப்படுகிறது. அப்படி வாழுகிறவர்கள் இடத்துல மரணத்துக்கு பின்பாக தேவன் நியாயாதிபதியாய் வரப்போகிறார். வருகிறவர் என்னென்ன செய்வார், எப்படி பிரிப்பார், என்ன நடக்கும் என்பதை தான் இங்க பார்க்கிறோம். இதுல தேவனுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னா ஆண்டவர் தெளிவா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இது ஒரு 3 காரியத்தை இந்த நாள்ல உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். 35வது வசனத்தை, பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், எனக்கு தண்ணீரை தந்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். இந்த 3 காரியத்தை இந்த செய்தியில நம்ம பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன?
பசியா இருக்கிறவர்களுக்கு போஜனத்தை தர வேண்டும், அவர்கள் எதிர்பார்க்கிறார். இரண்டாவது காரியம், தாகமாய் இருந்தவர்களுக்கு தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாய் இருந்தவர்களை உபசரித்தீர்கள். இதுல சொல்லும் பொழுது இந்த 3 காரியம் நம்ம இந்த பூலோகத்துல உயிரோட இருக்கிற நாட்கள்ல தேவன் நம்ம இதெல்லாம் செய்யணும்னு எதிர்பார்க்கிறார் என்பதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் காரியம், பசியா இருந்தேன். பூலோகத்துல வறுமை கோட்டு கீழே இருக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க, தெருக்களில் இருக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கிறதோ இல்ல ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கிறதோ ஒரு டீக்கோ இதுக்கோ காசை கொடுக்கிறோம்னு சொன்னா அது தேவன் எதிர்பார்க்கிறார்கள். பசி உள்ளவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்க வேண்டும். இதுல 2 பார்ட்டாய் நான் பிரித்துக் கொள்கிறேன். பசி என்று சொல்லும் பொழுது ஒரு வகை பசி எப்படின்னா சரீர ரீதியான பசி, பிசிக்கல் நீட், ஆவிக்குரிய நீடு இருக்குது, பிசிக்கல் நீடு இருக்குது. பாடி உயிரோட இருப்பதற்கு ஆகாரம் தேவை. ஆனா நம்ம ஆத்மா உயிரோட இருப்பதற்கு தேவனுடைய வார்த்தை தேவை. ஆவிக்குரிய பசியை தீர்க்கணும், உலக பிரகாரமான சரீரத்துக்கு தேவையான பசியை தீர்க்கணும். இந்த 2ஐயும் பேலன்ஸ் பண்ணி நம்ம போகிறோமா என்பதை தான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதான் தேவன் எதிர்பார்க்கிறார். 2ஐயும் பேலன்ஸ் பண்றோமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பசி உள்ளவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்க வேண்டும். ஏன் இது சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துல 22 அதிகாரத்துல 12 வசனத்தை சொல்றாரு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்றார். இதுதாங்க கிரியை. பசியா இருக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுப்பது தேவனுக்கு பிரியமான செயல். அதுதான் தேவனுக்கு பிரியம். அதையும் நம்ம நிறைவேற்றுகிறவர்களா இருக்கிறோமான்னு பார்க்க வேண்டும். இரண்டாவது காரியம் அந்த வசனத்திலே சொல்லியிருக்கிறாரு, தாகமாய் இருக்கிறேன், எனக்கு தாகத்தை தீர்த்தீர்கள். இன்னைக்கு ஆவிக்குரிய தாகம் நிறைய பேருக்கு இருக்குதுங்க. ஆனா வழி தவறி போயிடுறாங்க, ஹைப்பர் கிரேஸ்க்கு போயிடுறாங்க, செழிப்பு உபதேசத்துக்குள்ள போய்கிறார்கள். போய் என்ன இது பண்றாங்க, அவங்களால திருப்தி அடையாத மனநிலையில ஒரு லெவலுக்கு மேல சோர்ந்து போய் திருப்பி பேக்லைட் ஆயிடுறாரு, பின்மாறி போய் விடுகிறார்கள். இதுலயும் பேலன்ஸ் வேணும். ஆவிக்குரிய தாகத்தை தீர்க்கிற இடத்துக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை நம்ம சபை போதுகிற மூலமாய் தேவன் நம்மளை பண்ணுவார் என்பதை உணர்ந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என் கூட நீங்க பேசுங்கன்னு சொல்லி என்னுடைய ஆவிக்குரிய தாகத்தை தீருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தேவ வார்த்தை மூலமாய் தேவன் தீர்க்க முடியும். இரண்டாவது காரியம், சிக்கெல்லாம் தாகம் எடுக்கும் பொழுது தண்ணீர், ஜீவ தண்ணீரை தருவேன்றார். அந்த தண்ணீரை அவரால் கொடுக்க முடியும். நம்ம பிறருடைய தாகத்தை தீர்க்கிறவர்களா இருக்கிறோமா? ஒருத்தருக்கு ஆலோசனை கொடுக்கிறோம், ஒருத்தர் வியாதியா இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போய் நம்ம வாழ்க்கையின் அனுபவத்தை சொல்வதை காட்டிலும் நம்ம வாழ்க்கையில் நடந்த தேவனுடைய வார்த்தை என்னை ஆசீர்வதித்தது, எனக்கு விடுதலை தந்தது என்பதை நான் சொல்வேன். ஆனால் அவருடைய ஆவிக்குரிய தாகத்தையும் ஸ்பிரிச்சுவலா இருக்கிற வீக்னஸையும் நம்மளால மீட்க முடியும். அது வார்த்தை மூலமாய் நம்ம செய்கிறவர்களாக இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்ம எந்த வகையில தேவனுக்கு பிரியப்படுத்துகிறோம் என்பதை பார்க்க வேண்டும். மூணாவது காரியம், அந்நியனாய் இருந்தேன், என்னை விசாரித்து என்னை சேர்த்துள்ளீர்கள். இன்னைக்கு நிறைய பேரு உபசரிக்கிறதுல தவறி போடுகிறோம். நம்ம வீட்டுக்கு வருகிறவர்களை சரியாய் உபசரிப்பதில். ஆனா ஒரு சில இடத்துல தேவதூதரே வருவாங்க, அவங்களை உபசரிக்காம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் ஊழியக்காரர்கள் மூலமாய் தேவதூதனாய் வரலாம். அதுக்கேற்ற கணத்தை நாம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்நியனா இருந்தேன், எனக்கு நீங்க விசாரிக்கணும், வரவங்களை என்ன ஏதுன்னு கேட்கணும். நிறைய பெற்றோர் தனிமையில இருக்கிறாங்க, விசாரிப்பற்றவர்களாய் பார்க்கறதுக்கோ பேசுறதுக்கு ஆள் இல்லாம இருக்காங்க. பிள்ளைகள் ஃபாரின் நாடு வெளிநாடுகள்ல இருக்கிறாங்க, பிள்ளைகள் போன்ல தான் பேசுறாங்க, ஆனா பிசிக்கலா பிரசன்ஸ் இல்ல. அவங்க முகமுகமாய் பேச வேண்டும் என்று முதிர்ந்த பெற்றோர் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார். யாராவது வரமாட்டாங்களா, நம்மளை விசாரிக்க மாட்டாங்களான்னு ஏங்கி கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் நிறைய இருக்குதுங்க. அவங்களை நம்ம விசாரிக்கிறவர்களா இருக்கிறோமா, நம்மளை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாமா? 3 காரியம் பார்த்தவங்க. பசியை ஆற்ற வேண்டும், 2வது காரியம் தாகத்தை தீர்க்க வேண்டும், 3வது காரியம் அந்நியரை விசாரித்து சேர்த்துக் கொள்ள வேண்டும். எப்படி இருக்கிறோம் தேவனிடத்துல கேட்கலாமா? இந்த வருகையின் நாட்கள்ல நம்ம இருக்கிறோம். இந்த 3 காரியத்தையும் என் வாழ்க்கையில நான் கைக்கொள்வேன் ஆண்டவரே என்று தேவ சமூகத்துல நம்ம நாமே சமர்ப்பிக்கலாமா? ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்க இந்த மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல ஆண்டவரே இந்த வசனங்கள்ல பார்த்தோம், 3 காரியத்தை பார்த்தோம் ஆண்டவரே. பசியா இருக்கிறேன், போஜனம் கொடுத்தீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. தாகமா இருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நியனா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. இந்த 3 காரியத்தையும் இந்த பூலோகத்துல வாழ்ற வரைக்கும் எங்க வாழ்க்கையில திக்கற்றவர்கள் விதவிகளுக்கெல்லாம் நாங்க உதவி செய்கிறவர்களாய் ஆண்டவரே, எங்களுடைய பொருளாதாரத்தினாலும் எங்களுடைய ஆவிக்குரிய சத்தியத்தினாலும் அவங்களை தேற்றுறதுக்கு எங்களுக்கு உதவி, அதுக்கு விசேஷத்த ஞானத்தையும் கிருபையும் எங்களுக்கு தந்து வழி நடத்தணும். நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்தணும். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டுதல் செய்வோம் நல்ல பிதாவே. அகஸ்டஸ் அகாப்பே கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி, மதுரை. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா என்னுடைய போன்ல கனெக்ட் பண்ணா, யூடியூப்லயும் இந்த மெசேஜ் வருது, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாய் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.